செடி பாருங்க, இதோட பேர் தெரியல. பட் ஆனா இது குட்டியா இருக்கு. ஆனா அழகா ஒரு எல்லோ கலர்ல பூ பூத்து அந்த செடியை அப்படியே அழகா கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா சமைக்கிறதுக்கு கிச்சனுக்குள்ள வந்தாச்சு. சமைக்கிறதுக்கு முன்னாடி கிச்சன் ஃபுல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டவ் ஃபுல்லா க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே தனியாக எடுத்து கழுவி கொஞ்சம் வெயில காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து ரைஸ் வச்சு விட்டுட்டு சாம்பார், அது கூடவே இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வெள்ளை மீன் வந்து ஒரு 1/2 kg மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல மீனை வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு நல்லா மசாலா பரட்டி அப்படியே எடுத்து உரமா வச்சாச்சு. ஸோ மற்ற வேலைகளை முடிக்கிறதுக்கு முன்னாடி மசாலா எல்லாமே ஊறி மீன் வந்து பொரிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். சைடில் அப்படியே ரைஸ் வந்து வச்சு விட்டுட்டேன். சாம்பாருக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உப்பு மட்டும் சேர்த்து ஃபர்ஸ்ட்ல 4-5 விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வெஜிடபிள் சேர்த்து 1 விசில் விட்டு எடுத்துட்டு தாளிச்சிட்டோம் அப்படின்னா சாம்பார் வந்து ரெடி ஆயிடும். சாப்பிடும்போது சூடா மீன் வந்து பொரிச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் லஞ்ச். உங்க வீட்டில் என்ன பண்ணீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல